உலகம் இறைவனின் சந்தை மடம் வருவோரும் போவோரும் தங்கு வல்ல நமக்கு சொந்த இடம் அங்க இருக்குது வேறு புதிய இடம் புதிய இடம் உலகம் இறைவனின் தந்தை மடம் கருவூரிலிருந்து புறப்படுவான் கொஞ்சம் களைப்பார இங்கு தங்கிடுவான் உறவோடு உரிமையும் கொண்டாடுவான் உறவோடு உரிமையும் கொண்டாடுவான் அவன் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான் உலகம் இறைவனின் சந்தை மடம் இருப்பவன் இங்கே நிலைப்பதில்லை சென்றவன் யாரும் திரும்பவில்லை மறுப்பவன் இதனை யாரும் இல்லை இதனை யாரும் இல்லை மனதில் ஆசைகள் மட்டும் குறைவதில்லை உலகம் இறைவனின் சந்தை மடம் தொடரும் கதை ஒரு நாள் முடிந்துவிடும் அந்த தூயோனின் தீர்ப்பு இதை காட்டிவிடும் முன்னோர்கள் நடந்தே சென்ற இடமும் முன்னோர்கள் நடந்தே சென்ற இடம் இதை புரிந்தாலே அறிவு தெளிந்துவிடும் உலகம் இறைவனின் சந்தை மடம் வருவோரும் போவோரும் தங்குமிடம் இவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஏன் இந்த மனுஷன் இப்படி அலையிறான்னு தெரியல. எதுக்கு கிடந்து ஆவு 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 ஆவுன்னு அலையிறேன். அதான் எதுக்குன்னு அலையிறான். காசு பணம் நகை நட்டு தோட்டம் துறவு பொண்டாட்டி உள்ள பேரன் பேத்தி இதெல்லாம் என்ன மயத்துக்குன்னு கேட்குறேன். அதுக்கு இதெல்லாம் ஏதாவது நம்ம கூட வருமா? ஏன் மாயை. என்ன மாயை? முட்டோண்டு வரப்புக்கு சண்டை கொடுக்குறியா நடந்து போகிற பாதை அதில் என்ன பங்களாவா கட்ட முடியும்? அதானே. அதுக்கு இவன் 5 லட்ச ரூபா அவன் 5 லட்ச ரூபா கோர்ட்டுக்கு செலவு பண்ணிட்டு 2 நைன் தெருவில் திருறான் வீடு இல்லாமல் வக்கீல் மாறி வீடு கட்டிட்டார். பரவாயில்ல இவங்க கொடுத்த காசில் இங்கிட்ட ஒருத்த கட்டினா சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருப்பாங்களே. இதைத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள். ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை சரி பேரும் சொந்தமில்லை. என்ன பேச்சு பேசிட்டு பேர் எப்படி சொந்தமில்லாம இருக்கும்? ஏன் ரத்னப்பா அரியன் பேர் எப்படி சொந்தமில்லாம இருக்கும்? நம்ம பேர்ல அது நம்ம பேர் தான். ஆனால் அது எது வரைக்கும் சொந்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எது வரைக்கும்? அவ்வளோதான். என்னாச்சு? மூச்சு நின்றுச்சுன்னா எல்லா பயலுக்கும் ஒரே பேர் தான். என்ன பேர்? பணத்தை எப்போ தூக்குறாங்க? பணமா? யாராவது அருணிகரனை தூக்கலையா விநாயகமூர்த்தியை தூக்கலையான்னு கேட்குறானா? இல்லையே. பணம்னு தான் சொல்லுவேன். எத்தனை நண்டி மந்திரியே செத்து கிடந்தாலும் அதுதான் பேச்சு. பணத்தை பணம்னா கூட ரொம்ப நீளமாக வரதான் எழுத்து பேர் 2 எழுத்துல முடிச்சிட்டேன். எப்படி? பாடி எப்போ எடுக்கிறாங்க? பாடி நம்ம உரம் பாடியாக பொருள்னு தெரியாமல் இந்த கேடி வேலை ஏன் பார்க்கணும்? அதானே. சரி பேர் தான் இன்னும் இல்லை. சரி நம்ம கட்டிக்கிட்டு போய் பொண்டாட்டி அது சொந்தமில்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நம்மளே தாலி கட்டி வச்சிருக்கோம். அது வாஸ்தவம் தான். பொண்டாட்டி சொல்லுவான் நம்மகிட்ட, என்னன்னு? என் ஜாமி என் ராசா நீ இல்லைன்னா ஒரு கணம் கூட நான் இருக்க மாட்டேன், நான் உடங்கட்ட ஏறிடுவேன்பா. மசூரில் ஏறுவா உடங்கட்ட முச்சந்தி வரைக்கும் வருவா. வந்துட்டு என் ஜீமா என் ஜாமியாம்பா ஒரு சம் தண்ணி சலப்புன்னு ஊற்றி விட்டு மறுநாள் 100 நாள் வேலை கிளம்பிடுவான். எதுக்கு? சோத்துக்கு வெளி போய்த்தானே ஆகணும். சரி பொண்டாட்டி தான் சொந்த பிள்ளை பெத்த பிள்ளை இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் அவன் எங்கேருந்து வரப்புறாங்க. ஏன்? சொத்து குத்து வச்சுருந்தோம்னா கொல்லி வைக்க வரைக்கும் அங்கே நிற்பேன். அடுத்த செகண்ட் ஒயின் ஷாப்பில் தான் நிற்பேன். எதுக்கு? சோகத்தை இறக்குறேன் அங்கே போய். இப்படி எதுவும் நம்ம கூட வராது. நம்ம கூட வருவது 2. என்னது? செஞ்ச பாவம் செஞ்ச புண்ணியம். இதை 2 தவிர வேறு எதுவும் நம்ம கூட வராது. புண்ணியம் சேர்க்கணும்னா நீங்கள் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். வேற கோயிலை கட்டணும் குளத்தை வெட்டணும்லாம் இல்லை. அப்புறம் உட்காந்து கூத்து பார்க்குறீங்களே இந்த நிமிஷம் தான் உங்களுக்கு சொந்தம். நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த நொடி தான் எனக்கு சொந்தம்.
அடுத்த செகண்ட் என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சு. என்ன சொல்ல வர்றிய? இங்கே படுத்திருக்க ஆளுகெல்லாம் எந்திரிச்சாத்தான் தூங்குற அவ்வளோ பேர் தூங்குறியா? அப்பா எழுப்பி நல்லா இருப்பிய. அதை பற்றி கவலையே போடல. அன்னைக்கு ஒரு ஊரில் கடைசி வரைக்கும் எந்திரிக்கல ஒன்றும் சொல்லி. அப்போ இந்த இருக்கிற நேரத்தில் அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணாமல், பிறர் மனம் நோகாமல், யாருக்கும் துன்பம் கொடுக்காம வாழ்ந்துட்டோம்னா அதுவே பெரிய புண்ணியம். அப்படித்தான். வேற வேற ஒரு கழுதியும் கிடையாது. ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே. என்ன சத்தம்? ஜென்ரேட்டரோட சத்தம் தான் கேட்குது. அதான் கேட்குது அமைதியாக இருக்கும். நாராயணா நாராயணா என்ற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. சத்தத்துக்குரியவர் யார், எங்கிருந்து வருகிறார் அப்படின்னு பார்த்தா இந்த உருவம் வித்தியாசமாக தெரியுது. எப்படி? மண்டையில் ஒரு கொண்டை, கையில் காயடிக்கும் கட்டை, சரி, இடுப்பில் ஏகே 47 துப்பாக்கி, அப்படியே தெரியுது. இதெல்லாம் பார்த்தாலும் ஒருவேளை சந்தனக்கட்டை வீரப்பன் கொழுந்தியாம நான் இருக்குமோன்னு ஒரு டவுட்டார். சாரிக்கிறேன், பார்ப்போம், சாரிச்சு பார்க்குறேன். பீராவு சார், ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக. இந்த இடத்துல காண குரல் ஓசை கேட்டால் அந்த குரலுக்கு தாங்கள் தான் சொந்தக்காரரா? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வாய் மகனே. வணக்கம் தலை. வணக்கம் தலையா. ஏன் ப்ரோ? ப்ரோவா? என்ன ப்ரோ? ஏய், இப்போ தானே வணக்கம் போட்ட? ஆமாம். அதுக்குள்ளே என்னாச்சு? எங்கள் நாட்டு பாஷை அப்படி தான். ஏன் ப்ரோ, ஓம் ப்ரோ, அப்படி தான் பேசுவாங்க. ஏன் ப்ரோ? ஏன் ப்ரோ, ஓம் ப்ரோ. ஓம் ப்ரோ. இது என்ன பாஷை? புலகத்தில் அப்படி தான் பேசிக்கிறாங்க, எல்லாம் சுருக்கிட்டாங்க. ஆக இடம்பொருள் ஏவல்னு இருக்குல்ல? ஏவல் பில்லி சூனியம். பில்லி சூனியம் யார் இடத்துல எப்படி பேச வேண்டும் அப்படின்ற ஒரு முறை இருக்குல்ல? சரி. ஏன்னா தமிழை கொண்டு இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய மூன்றது கொண்ட ஒரு நாடகம். நாடகத்தில் எப்படி வந்தவரை வாழ வைப்பது வந்தமிழ் ஆடு. யார் வந்தாலும் உபசரிக்க வேண்டும். வாங்க உட்காருங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எங்கேருந்து வாரீங்க அப்படின்னு கேட்கணும். நீ என்னையானா வாங்க வணக்கம்னா சரி, நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு ஆடவராக போல தெரிகிறது அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் என்னையானா வணக்கம் புறவங்குரிய. சரி, யார் நீங்கள்? நான் யார் என்று கேட்பதற்கு முன்னால் நீங்கள் யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது நான் கேட்கணும், நீங்கள் சொல்லணும். ஏன் நான் கேட்டு நீங்கள் சொல்ல முடியாதா? அது முறை அப்படி இல்லை. இடத்துக்கு சொந்தக்காரன் நான். இடத்துக்கு இடம் இப்போதான் சொன்னீங்க. இடம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு வாயில் சொல்லி இப்படி போகலாம். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் இடம் வேணுமா இல்லையா? தெருவில் ஏற்ற முடியும். ஆடி அடங்க வாழ்க்கையிட 6 அடி நிலமே சொந்தமாடா. அதெல்லாம் முதல்ல ஒரு மனிதன் இப்போ 6 அடியில் தான் இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் முதல்ல 12 அடியில் வளர்ந்தேன், அப்புறம் 10 அடி வந்தேன், இப்போ 8 அடி, இப்போ 6 அடி, இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ 4 அடி 2 அடிக்கு போயிடுவேன். போக போக கலியுகத்தின் உயரம் குறையும், அவ்வளோதான். ஆக பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடியது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு நிலையாக இருக்கிறது நம்மளுடைய பெயர் ஒன்று தான். வாழ்ந்தான் இவர் போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லணும், அப்படி வாழணும். ஆக சரிங்க, உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் பேசுகிறேன். தான் நானும் கேட்குறேன். நீங்கள் யார், எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க? ஏங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் ஒரு நியாயம். ஏன் வந்து எதுக்கு வந்தீங்கன்னா அப்படின்னா என்ன கேள்வி? ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, அதான் கேட்குறேன். எதற்காக வருவேன்? அதாவது நான் சொல்கிற இடமெல்லாம் நன்மையை சிறக்கக்கூடிய ஒரு இடம். நல்லா செய்யுங்க, யார் வேணாம்னா. ஏன்னா என்னுடைய பெயர் நாரத மகரிஷி. அதுதான் கேட்டேன். சரி 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 சரி, மறுபடியும் சொல்லுங்க. நாரத மகரிஷி. இப்போ இந்த அரிசி எங்கே கிடைக்குது? அரிசியா? சாப்பாட்டு அரிசி, பிரியாணி அரிசி, பச்சை அரிசி, புழுங்க அரிசி, இட்லி அரிசி வரைக்கும் அப்பச்சி அரிசி கூட போட்டாங்க. அப்பச்சி இது மக அரிசின்னு ஒரு அரிசி சொல்கிறீங்களா? புதுசாக வந்துருக்குதா? மகா அரிசி இல்லைங்க, நாரத மகரிஷி. ஓ, நாரதன் 7-14 உலக அதல பதில தராதல மகாதல பாதல புலோக புவர்லோக ஜல்லோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய 7-14 உலகத்துக்கு வரக்கூடியவன். கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்திலேயுமே வரக்கூடியவன். நிகழ்காலம் நடந்த காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய முக்காலத்தை உணர்ந்தவன். 18 புராணங்களையும் கட்ட உணர்ந்தவன். அப்படிப்பட்ட நான் எந்த ஒரு இடத்திற்காக இருந்தாலும் மகாலட்சுமி அந்தபுரத்திற்கே செல்லக்கூடிய வல்லமை கொண்டு நான். நல்லது நல்லது, போயிட்டு வாங்க, எங்கே வேணால் போயிட்டு வாங்க. பேர் நாரதர். எங்கே வேணால் போயிட்டு வாங்க. ஏன்னா நான் என் சிறப்பு இவ்வளோ பெருமையை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். எங்கே வேணால் போயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு வேணாம்னு சொன்னேன். மகாலட்சுமி அந்தபுரத்துக்கு போங்க, இல்லை வேறு எந்த புறத்துக்கு வேணாலும் போங்க. சரி, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ தாங்கள் என்ன கேட்குறீங்க? நீங்கள் நாரதர். ஆமாம். எந்த நாரதர்? நாரதர்னா எந்த நாரதர்? ஒரு நாரதர் தான், ஒருத்தர் தானே, வேற யார் இருக்கா? இந்த புராணத்தில் வருமே. ஆமாங்க, இந்த கதையில எல்லாம் எல்லா கதையும் பிரம்ம புராணம், பத்ம புராணம், ஐசிக புராணம், ஆமன புராணம், மச்ச புராணம், குரும புராணம், விஷ்ணு புராணம், பிரம்ம புராணம், அக்னி புராணம், சூரிய புராணம், எல்லா புராணத்திலும் வரக்கூடிய நான் தான். அதே தான். ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் கிளவி சொல்லுவா அவங்கள பற்றி அடிக்கடி. கிளவி? ஓ, உங்களுடைய குடும்பத்தின் தலைவி. ஆமாம், நீங்கள் நிறைய ஜோலி பார்த்துருக்கலாம்ல. சோழியா? வேலை வேலை வேலை. என்ன வேலை? வேலைனாலும் ஜோலினாலும் ஒன்று தான். சரி, உங்கள் நாட்டு பாசையாக சொல்லுவாங்க. போய் என்ன சொல்லி வந்தியா அப்படி கேட்குறது இல்லையா?
அது மாதிரி பல ஜோலி பார்த்துருக்கீங்க நீங்கள். நான் அதான் என்ன பார்த்தேன்னு கேட்குறேன். உலகத்திலேயே மிகப்பெரிய குடும்பமான சிவபெருமான குடும்பத்தில் போய் ஒரு பழத்தை கொடுத்து பஞ்சாயத்து இழுத்து விடுது நீங்கள் தானே. பஞ்சாயத்து அந்த நான் தான் அந்த கனியை கொடுத்தேன். போச்சையா அதுக்காக 4 வீட்டு நியாயம் கேட்போம். ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போறீங்கன்னா அந்த வீட்டில் 2 பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு 2 ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு போகலாம், 2 வாழைப்பழம் வாங்கிட்டு போகலாம், 2 பாதாம்பால் கூட வாங்கிட்டு போகலாம். ஒத்த பழத்தை கொண்டே கொடுத்து 2 வயலு ஏம்பழம் ஓம்பழம் சண்டையை போட்டுவிட்டு அவன் சின்னாள் என்ன பண்ணேன், ஊரை சுற்றுலையும் உலக சுற்றுலையும் ரயிலில் ஏறி கிளம்பியிருக்கான். அவன் ரயில் இது மயில் ஒரு எழுத்து மாதிரி இருந்துச்சு. அவன் ஏறிட்டு அங்கிட்டு போனோடனே பெரிய ஆத்தாலை எப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிச்சு பழத்தை வாங்கிட்டான். சின்னாள் வந்து பார்த்தேன், டென்ஷன் ஆகிட்டான். என்னாச்சு? இவங்க ப்ராடுக்கார ஃபேமிலி, இவங்க சங்காத்தையுமே நமக்கு வேணாம்டாங்க, நம்மளை போக சொல்லிட்டு பழத்தை அவன்ட்டு தெளித்தாங்கன்னு கிட்டுன்னு போனால் முட்டையை தட்டினேன், கொட்டையை கட்டினேன், பட்டையை தட்டினேன், கோமணத்தை கட்டி கையில் தண்டத்தை பிடிச்சி பழனியில் போய் ஆண்டியா நிற்க வச்சுட்டு அந்த குடும்பமே அக்குச்சுக்கா போச்சாயா. நான் என்ன இங்கே விருந்துக்காயா போனேன்? எதுக்கோ போனீங்க? ஏன் போனீங்க? நான் மொத்தமாக எல்லாத்துக்கும் அள்ளிட்டு போக நான் எதற்காக போனேன்? ஒரு உலகத்தில் யார் முதல் சுற்று வருகின்றார்களோ என்ற ஒரு போட்டிக்காகத்தான் போனேன். அப்போ முருகன் என்ன செஞ்சார், அவர்கிட்ட பறக்கம் படம் இருக்கிறனால மயில போனார். நம்மள்கிட்ட விநாயகர் பெருமான் என்ன இருக்கு, எளிதாக இருக்கு, மூஞ்சுரை வச்சு என்ன பண்ணுவார், அதில் ஏறி என்னைக்கு போய் வர. அப்போ அவரே என் இடத்துல வந்து கேட்டார், பா உலகம் என்றால் என்ன அப்படின்னு. அம்மா எப்படின்னு. அப்புறம் என்ன, எங்கள் அம்மா அப்பா இங்கே தானே உட்காந்துருக்காங்க, அவங்கள சுற்றி நான் கனியை வாங்கிக்கிறேன்னு அவருடைய சுச்சகமான ஒரு முறையில் கனியை பெற்றுக்கிட்டார். இது செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு நீங்கள் பண்ணது. என்ன தப்பு? முருகையும் போயிட்டான். சரி, முருகன் அங்கனக்குள்ளேயே இருக்கும்போது அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்னன்னு அவன் 2 பேர் இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நியாயம் கேட்கலாம்ல. பந்தயம் ஆரம்பித்து ஒரு ஆள் போயிட்டான், போனதுக்கப்புறம் இன்னொருத்தன் போய் சொல்லலாமா அந்த மாதிரி? அவராக வந்து கேட்டார், ஏன் முருகப்பெருமன் வந்து கேட்டுருக்கலாம்ல. ஆளுன்னு சொல்லக்கூடாது. அப்பா அவன் போயிட்டானப்பா, 2 பேருக்கு இல்லை சொல்லியிருந்தா சொல்லியிருப்பேன். ஒரு ஆள் போயிட்டான், நீ ஒரு ஆள்கிட்ட நான் சொல்லக்கூடாதுப்பா, அது முறை இல்லைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா நீங்கள்? நாராயணா, அவன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் தானே கூறினேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க. சரி சரி, அதை பாராட்டுறேன். ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். உண்மையா? என்ன சமாச்சாரம்? என்ன முழிப்புதுங்கிற, என்னத்தை பார்க்குற? இந்த இரணைய முண்டாட்டி லீலாவதி மேட்ரு உண்மைதானா? இரணைய முன்னாடி லீலாவதி மேட்ரு உண்மைதானா? என்ன இவ்வளோ மாசமாக இருந்துச்சாம்ல, கர்ப்பமாக இருந்தா உண்மைதானா? உண்மைதான், ஒத்துக்கிறாப்புல, அதெல்லாம் மேட்ரில். அப்போ இரணையம் போய் அப்போ சொல்லியிருக்கேன் அவட்ட, என்னன்னு, அடியே இப்போ நீ வகுத்து பிள்ளைக்காரியாக இருக்க, சரி நான் இப்போ காட்டுக்கு தவம் பண்ண போகிறேன், எப்போ திரும்ப வருவேன்னு தெரியாது, சரி நீ ஒத்தையில் இருக்க வீட்டில் கதவை அடைச்சிக்க, கண்ட நாய் எல்லாம் வரும், அவன் முண்டாடிட்டு அவன் சொல்லியிருக்கான்பா, சரி அப்படின்னு சொல்லவும், சரி மாமா நான் கதவை அடைச்சிக்கிறேன், எந்த நாயும் வந்தாலும் விட மாட்டேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு இருக்கான். அப்போ தான் நீங்கள் போயிருக்கீங்க. ஆமாம், இல்லை உங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தம் போயிட்டான். யாரு? இந்திரியம் போயிருக்கான். அந்த நாய் தான் போயிருக்கு, நீங்கள் உங்களுக்கு அந்த பட்டம் வராது. அவன் போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துருக்கேன். அப்போ தான் நீங்கள் போறீங்க. சரி போய் சத்தம் போட்டு ஏன்டா அடுத்த முட்டையில் கை பிடிச்சிருக்க முட்டை பிள்ளை வெளுத்து பிடிக்கும் போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய நீங்கள் தள்ளிட்டு வந்து நீ என்னமோ தள்ளிட்டு வந்த மாதிரி கூட்டியாந்து அங்கனுக்குள்ளே ரூம் கேட்டிருக்கீங்க, கொடுக்க மாட்டேன்ருக்காங்க. சரி அப்புறம் அவனுக்குள்ளே 10க்கு 10 குடிசையை போட்டு அந்த பிள்ளைய வச்சு செஞ்சு இருந்துருக்கீங்க. 10க்கு 10 குடிசையெல்லாம் போட்டோன்னா இந்த உபதேசம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அப்படி செய்ய அந்த பிள்ளை அசதி கொடுத்து தூங்கியிருக்கு. என்ன செய்ய? தூங்கிடுச்சா இல்லையா? தூங்கிருச்சு. அப்படி தூங்கும்போது அந்த பிள்ளை தொப்புல உடைய வாய வச்சிருக்கல, பெரிய மனுஷன். அதெல்லாம் பேசாதீங்க, சொல்லிட்டு அழுகுறான். இனியே வர்ற ஆளு எல்லாமே தொப்புல வாய வச்சேன், தொப்புல வாய சொல்லிட்டு கலங்குறான் தெரியுமா? அப்படியே நான் எதுக்காக தொப்புல முண்டாடி தொப்புல நக்கிவிட்டான், தொப்புல நக்கிவிட்டான் கடந்து. இப்போ நான் தான் கூட சமாதானப்படுத்தி ஒரு கட்டிங்க வாங்கி கொடுத்து. என்ன சமாதானப்படுத்தினேன்? அப்படி செய்யலாமா? நக்கணுங்கிற முடிவு அளவுக்கு தொப்புல நக்கிறது. ஏய் நான் அருகாமல் கொஞ்சம் தள்ளி கூட ரேட் ஏதோ அந்த பிள்ளைங்க சந்தோஷமா சந்தோஷமா இருந்திருக்கலாம். இது என்ன பழக்கம்? போங்க. ஏய் இங்க வாயா. ஏய்யா அவன் புருஷா அந்த பொண்டாட்டியா லீலாவதியோட புருஷன் கூட இரணையும் கூட இவ்வளோ கோவப்பட மாட்டாயா? உனக்கு இவ்வளோ கோவம் பொத்துக்கிட்டு வருது. வரத்தாங்க. எதுக்காக போனேன்? அவளுக்கு ஓம் நம நாராயண நமக என்று சொல்லக்கூடிய பிரணவத்தின் மந்திரமாகப்பட்டதை எடுத்து சொல்லலான்னு போனேன். ஆக சொல்கின்ற பொழுதே அவள் உறங்கி விட்டால் உள்ளே இருக்க குழந்தை என்று சொல்லக்கூடிய பிரகலாதன் உள்ளே என்று ஒரு சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆக எதற்காக போனேன்? பிரணவ மந்திரத்தை அதை அருகாமையில தான் சொன்னேன். வாய் கூட நெருங்கலை, வாய் படலை, பட கூட இல்லைங்க. அப்போ நக்கணும்னு சொன்னது பொய். யாரு? இரணைய. இரணைய எங்கே அப்படி சொன்னார்? நக்குனீங்களா இல்லையா? எனக்கு இல்லை, மேடையில் நின்றுக்கிட்டு அரிதாரத்தை பூசிட்டு பொய் சொல்லக்கூடாது. இது அரிதாரத்தை பூசிட்டு நானும் உண்மையத்தான் சொல்கிறேன். சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா? இது வரைக்கும் நீங்கள் நக்குனது இல்லைன்னு. இதையா நீ எதை கேட்குற? எனக்கு அந்த பேச்செல்லாம் இல்லை. இது வரைக்கும் நான் நக்கலை அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க. நக்கலை பொய். ஏன் இப்படி சொல்றிய? சத்தியமாக நக்கலையா? இல்லையா. ஏன் அப்படி சொல்லிய? நெசமாவே நக்கினது இல்லையா? நக்கலையா? நான் நீங்கள் நக்கிருக்கீங்கன்னு நிரூபிச்சு விட்டேன்னா
சொல்லுவிய வாழை இலையை எப்படி நக்கணும்? வேற என்ன சொல்ல போறீங்க? நக்குனீங்களா இல்லையா? வாழை இலையில உண்டவன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? எச்சி இலையை எடுத்து நக்குனதாத்தான் புராணத்துல இருக்கு. புராணத்துல இப்படிதான் போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க. போட்டு போறாங்க. சரி, போட்டு சொல்லிட்டு முடியல. அவ்வளோதான் போட்டோம். ரைட்டு, நல்லது. அப்போ நக்குனது எதுலையோ நக்கிருக்கீங்க. அதை விடியா இல்லை, நல்ல விஷயத்துக்காக நீங்கள் எதில் வேணால் வாங்கிக்கலாம், அது தப்பு இல்லை. நீங்கள் அப்படி வச்சதுனால தானே நரசிங்க பெருமான் அவதாரம் எடுத்தார். கண்டிப்பா இல்லையா? அப்போ எருணி அழிக்கிறதுக்கு காரணமாக தான் அந்த வேலையை பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சமாச்சாரம் ஒன்று கேட்குறேன். ராமாயணத்தில் அப்படி என்னதாயா சமாச்சாரம் உனக்கு? ராமாயணத்தில் வனவாசம் போனாங்கல்ல, யாராரு? ராமர், லட்சுமணர், சீதை, 3 பேர் போனாங்களே. இன்னமும் அண்ணன் தம்பியை போன மாதிரில சொல்கிற. இவனொருத்தையும் போயிருக்கேன், போனாங்களா இல்லையா? சரி. அப்போ ஒரு பொம்பளை வந்து அங்கே ராமங்கிட்டையும் லட்சுமணட்டையும் வம்புளு தலைவர் பேர் என்ன? சுருப்பனாகையா? சரி. அப்போ ராம என்ன சொன்னாப்புல? ராமனை பார்த்தால் அவளுடைய மேனி அழகாக இருந்தது, அரைக்காக இருந்தவள் அழகாக மாறி உன்னுடைய மேனியை பார்க்கின்ற பொழுது அழகாக இருக்கிறது, என்னை திருமணம் செய்யுங்க அப்படின்னா. சரி, அப்போ ராம என்ன சொன்னா? அப்போ ராமர் சொன்னார், எனக்கு கருப்பு கரைச்சாக வளர்க்கக்கூடிய சீதை இருக்கிறா, என் அண்ணன் என் தம்பி ஒருத்தர் இருக்க லட்சுமணன், அவன் மனைவி அவளுக்காக 14 வருஷம் உரையும் கொண்டு இருக்க நாட்டில் அவன் தனியாத்தான் இருக்கான், அவனிடத்துல போய் வேணா உன்னுடைய விருப்பத்தை கேளு அப்படின்னா. போய் லட்சுமணன்ட்ட போனா, இல்லம்மா எனக்கு மனைவி இருக்கான்னு சொல்ல, இவ என்ன பண்ணா அதுவும் தாங்க முடியாம கட்டி பிடிச்சிட்டான். கட்டி பிடிச்சோட்டி அவன் என்ன சொன்னேன், இல்லையே நல்ல அழகு மிகுந்த பெண்ணா இருக்காளு, நம்ம சொல்லி கேட்டும் அவள் கட்டிப்பிடிக்கிறான்னா அரைக்காத்தானே இருப்பா என்று எண்ணி கூந்தலையும் மூக்கையும் ஒரு கொங்கையாகப்பட்டதை அறுத்து தள்ளினா. எதை அறுத்தாரு? மூக்க. அப்புறம் ஒரு கொங்கை அப்படின்னா, கொங்கைன்னா தனம் அப்படின்னா, கொங்கை தனம்னா விடுவேன், அதனால் உள்ளே போகிற உள்ளெல்லாம் போகல, தெளிவாக மக்களுக்கு தெரியணும். ஆனால் பெண்ணுக்கு இருக்க சொல்லக்கூடிய 2 கொங்கை மார்பகம் அப்படி சொல்லணும். அதை அறுத்துக்கிட்டான். இது செய்யலாமா இந்த காரியம்? நான் கேட்குறது எனக்கு அதுதான் கோபமே. என்ன கோபம்? கூப்பிட்டுருக்கா, சரி போகணும்னு ஆசை இருந்தால் போயிருக்கலாம், இல்லை அம்மா என்னால் வர முடியாது, ஒரே வார்த்தை முடிச்சுக்கலாம், அதான் சொல்லிட்டால. அப்புறம் அதை பிடிச்சி எதுக்கு அறுக்கணும்? அவள் தானே கட்டி பிடித்து அணைக்கின்றான். என்ன பழக்கம் அது? இவன் யூஸ் பண்ணலன்னா வேற யாராவது யூஸ் பண்ணிட்டு போவாங்கல்ல, அது யாருக்குமே யூஸ் ஆகாதபடி அறுத்து கையில் வச்சுக்கிட்டே இருக்க பழக்கம். அது என்ன பழக்கம்? நாராயணா, ஒருவேளை காம கொடுறான் அவன், இப்போ கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கான். அவன் காம கொடுற இல்லை, இவ காம கொடுற. எந்த ஒரு ஆணை பார்த்தாலும் அழகு மிகுந்தவனா அவன் அப்பவே அந்த நொடியிலே அடையணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனாலதான் என்னிடத்தோட போட்டோம், இனிமேல் யார் இடத்துலையுமே அணையக்கூடாதுன்னு அறுத்தேன். அவன் அப்படி இல்லாம பொம்பளை இல்லைங்க, அவள் அதுக்காக அவள் ரொம்ப மோசமாக சொல்றிய. சூசகமாக வந்து வம்பளத்தை உடனே புருஷனை கொண்டு விட்டாங்கல்ல அப்படின்னு செஞ்சாலே தவிர அதுக்காக அவள் பிரார்த்தலா அவள் அப்படி பொம்பளை என்னங்க, அதுக்காக அவரை பார்த்த உடனே அணைய நினைக்கிறான்னு கேட்டீங்க. அது தப்பு தப்பு. சூப்பரான பக்கம் நான் பேசுவேன். பெண்ணுக்கு மட்டும் ஆனால் உறுதியாக இருப்பீங்க. ஆமாம், என்ன யார் உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் யார்? இந்த ஏரியா தலைவர் மையன். ஏய், நீ யாருன்னு கேட்டால் உன்னுடைய பேரை சொல்லு, அதானே ஏரியா தலைவர். ஏரியான்னா மலேரியா, மலை ஏரியா, வேள்வி மலை ஏரியா பகுதி, மலை ஏரியா. ஓ, ஆக மலை ஏரியாவில் உங்களுடைய திருநாமோதியம் வீரதேவன். அது இனியா உனக்கு மட்டும் வீரதேவன் பேர்? தர்மத்தில் சிறந்து விளையான் தர்மன், கொடைவள்ளியிலே சிறந்து விளங்கினான் கர்ணன், நகலன் அழகாக குதிரைப்படையில் சிறந்து விளங்கினான், சாஸ்திரத்தில் சிறந்து விளங்கினான் சகாதேவன். இப்படி எத்தனையோ பேர் இருக்கின்ற பொழுது அவங்களுக்கெல்லாம் இல்லாத பேர் உனக்கு எதுக்கு வீரதேவன்? அப்படி வீரமான வேலை பார்த்தேன். அப்படி என்ன வேலையை பார்த்தேன்? 8 நாளைக்கு முன்னாடி செத்த பாம்பை 8த்துல நின்று இப்படி கம்பில் தூக்கி பார்த்தேன். அதனால தான் எனக்கு வீரத்தேவன். 8 நாள் செத்த பாம்பை கொண்டு வந்து அன்னைக்கு சமீக முனிவருடைய கழுத்தில் போட்டாம அந்த கதையாக இருக்குது. உயிரோடு இருக்க பாம்புனா கையில் பிடிச்சி தூக்கிவிடுவேன், செத்த பாம்பு வீசுமா இல்லையா? ஓ, அது நாருமோ என்று எண்ணி அதனால தான் கையில் தூக்கல. அது எல்லா பேருமே அந்த செயலை தான் செய்வாங்க, நீ மட்டும் புதுசாக செய்ய மாட்டேன். சரிங்க, உங்களுடைய அம்மா பெயரோ? நங்கை மோகினி. அப்பாவுடைய பெயரோ? நம்பிராஜன். என்ன செய்றீங்க? இந்த அந்த பொம்பளை பிள்ளைய வந்துச்சு இங்கே காவலுக்கு. சரி, அதுகளுக்கு துணைக்கு வந்தேன், அவ்வளோதான். அப்போ பொட்டை பிள்ளைக்கு காவல்னு சொல்லுங்க. காவல்னு சொல்லக்கூடாது, பொம்பளை பிள்ளைக்கு துணைக்கு. துணைக்கு அப்படின்னா 1க்கு 2 காவல் போய் நம்ம காக்க முடியுமா? எந்த பொம்பளையும் எந்த ஆம்பளை நானுங்கிற ஆம்பளை காவலை பார்க்க முடியாது. பொம்பளை தன்னைத்தானே காத்துக்கிட்டா தான் உண்டு. இல்லைன்னா சோறு போடுற நேரத்தில் சோழியை முடிச்சுட்டா பொம்பளை நம்ம மீசையை முறுக்கிட்டு அலைய வேண்டியதான். உண்மைதான். நான் தான் இப்போ ஒரு பெண்ணு போகிறாங்க தனியாக இரவுல, உங்களை கூப்பிட்றாங்க. 1க்கு 2க்கு போச்சுன்னா கூட போவேன், துணைக்கு இருட்டுக்குள்ள. வெக்கமா இல்லை? எதுக்கு வைக்க? ஐயா, ஒரு பெண்ணுக்கு நீ தாயா பெண்ணை வீட்டிலே அமர வைத்து நீ வெளியே போய் வேலையை சம்பாரிச்சு கொடுக்கணும். அந்த பெண்ணை போய் காவல் பார்க்க சொல்லிவிட்டு அதுக்கு 1க்கு 2க்கு போகிறது அவங்களுக்கு வந்து அவங்க தான் போகணும், நான் போக முடியாது அவங்களுக்காக. சரி, அப்படி போகும்போது கூட துணைக்கு போவேன், அவ்வளோதான். அவ்வளோதான். யார் அந்த பெண்ணு? ஒன்று வந்து என் தங்கச்சி, அது பேர் வள்ளி. சரி, இன்னொன்று வந்து என் ஆள். உங்கள் ஆள்? நான் கட்டிக்க போகிறவில்ல. கட்டிக்க போகிறவில்ல ரொம்ப அப்படி உள்ள அப்படியே ரொம்ப நாள் காதலாக இருக்கும் போலயே. பல ஆண்டு காதல். கூட்டிகிட்டு வரீங்களா? எதுக்கு? கூட்டிகிட்டு வந்தால் பரவாயில்ல. கூட்டிகிட்டு வந்தால் என்ன செய்ய போறிய?
இல்லை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஆசீர்வாதம் கொடுப்பேன். அவ்வளவுதானா? வேற ஒன்றும் வேற எதுவும் உள்குத்துருக்கா இல்லையா? யார் ஆசீர்வாதம் கொடுக்கத்தான் அழைத்து வாருங்கள், பார்க்கலாம். நல்லா ஆஹா ஆஹா. சாமி 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 போயிட்டாரு எஸ்கேம். ஆல்காலியா சாமி வாங்க சாமி, இன்னும் கேட்க வேண்டியது. என்ன இப்படி விட்டு விட்டுன்னு ஓடுறீங்களா? என்ன இப்படி நீ என்னன்னா உன் ஆளை பார்க்குற? இல்லை உன் ஆளை கூட்டிட்டு வாயான்னு கேட்டா நீ எதுக்காக கூட்டி வந்தான்னு கேட்டா எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர் மொத்தம். 7 பேர். சரி, எல்லாம் நல்லா இருக்காங்க. சரி, ஏன் அதுக்கே பெருமை சொல்ற? இவ்வளோ வருத்தமாக சொல்கிறேன், என்ன காரணம்? என் தம்பி ஒருத்தன் கடைசியாக இருக்கான். பேர் என்ன பேர்? அவன் தான் சூனா. அது என்ன சூனா? சுப்பிரமணி. எந்த சுப்பிரமணி? அவன் என் கூட ஒட்டி பிறந்தவன். சரி, அவன் தான் இப்போ கொஞ்சம் முடியாமல் இருக்கான் சாமி. முடியலையா? நல்லா இருந்த வயதான். நீங்கள் இதே தொண்டை நாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த குறிப்பிரிய தன்மை இருக்குமே, ஏதாச்சும் அதுக்கு உடனே ஒரு மருந்தை கொடுக்கலாம்ல? விருந்து நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னாச்சு இப்போ? இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரியாக சுணங்கி விழுகிறான். அடடா, அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் சேட்டை குறையுது இல்லை. சாமத்தில் 1 மணிக்கு இப்படி நிற்கிறான். ஏய் என்னடா அப்படின்னு கேட்டால் நான் அண்ணிட்டு போகிறேன் அண்ணிக்கிட்ட போகிறேங்க. அண்ணியும் இல்லை களி சுடுதண்ணியும் இல்லை அப்படின்னு அடித்தா அடிக்க எவ்வுறேன் அப்படிங்கிறான். இந்த நல்லா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அடிச்சிருக்கேன் 16 அடி. ஏப்பா ஐயோ செத்துல போயிருப்பேன். அதுக்கு ஒரு மருந்து விளக்கு மாத்திரத்தை அடிக்க வேண்டியானே. அதெல்லாம் செம்மாத்திரம் அவனுக்கு. 17வது அடிக்கு கையை தூக்குன இல்லை. சரி, பித்த உடம்பாந்திருக்கேன் பையன். சரி, ஒரே கிருன்னு சுற்றி கொபக்குன்னு வாந்தியா எடுத்து உள்ள கழுத்தெல்லாம் வட்ட கழுத்து வாஞ்சி போச்சு, கண்ணு இருட்டு பாஞ்சு போச்சு, சுருண்டுட்டேன் பையன். தம்பி அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். கொல்லிக்கட்டை இருக்குல்ல, அதை வச்சு சுட்டுப்பிடு. அது எச்சி துப்பி அணைச்சிப்பிடுறேன் கொல்லிக்கட்டை. அது நான் கேட்டேன், விசாரிச்சேன் பக்கத்தில். சரி, வயலுக்கு சீருதாக்கியிருக்கான். அதான் வர்ற சனிக்கிழமை அலறு கோயிலில் வச்சு அவனுக்கு மொட்டை எடுக்கலாம்னு இருக்கேன். யாருக்கியா? தம்பிக்கா மொட்டை எடுத்தோடனே வெய்ய நேரம். சரி, எரிச்சல் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் பெரியவங்க வந்திருக்கீங்க மேலவத்துலேருந்து. சரி, உங்கள் தலைமையிலேயே அதை முடிச்சுட்டு மொட்டை எடுத்துகிட்டு கீழே வந்தோடனே சோத்து கையில் மட்டும் சந்தனத்தை குழக்குழான்னு கரைச்சி என்னுடைய சோத்து கையில் மண்டையில் இப்படி முழுன்னு தடவி உங்கள் வாயால் ஒரு முத்தம் கொடுத்துட்டீங்கன்னா பய குளிர்ச்சி அடைஞ்சிருவேன். கொஞ்சம் அதை மறுக்காமல் செய்யுங்க. இவ்வளவு சந்தனம் உடம்புல தடவிருக்கிய அவனுக்கு மட்டும் தடவுனா தான் எனக்கு தெரியுமே எங்கே தடவணும்னு. நீ எப்படி சுச்சமா பேசுனா எனக்கு புரியும். புரியுதுல? உன் சேட்டையெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது. புரியுதுன்னா பரவாயில்ல. நல்லது சாமி. சரிங்க, நான் போய் இந்த பிள்ளைய கூட்டிட்டு வரீங்களா? மாசி மாசத்துல கல்யாணம், வீதி ஊர்கோலம், ஒண்ணு முடிச்சு போட முறைச்சு ஓடி வரும். நான் பார்த்து என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டானே. நகை நடிச்சேல நான் கேட்ட வேலை நினைச்சது போல கொடுப்பாங்க. ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷ வரட்டுமே. அடி அம்மாடி, ஆயிரந்த வாங்கி தரட்டுமே. அடி அம்மாடி, ஆயிரந்த வாங்கி தரட்டுமே. பார்த்தா ஊர் மயங்கும் பிள்ளை, பாச்சம்மா பிள்ளை. பார்த்தா ஊர் மயங்கும் ஆண் பிள்ளை, பாச்சம்மா பிள்ளை. கைய மழகு கழு மழகு கட்ட நகர்ந்தாண்டி, பூ போல என்ன எடுப்பாண்டி, பொசுக்கு ஒண்ணு கொடுப்பாண்டி. மலையோடு மேலும் கூடி வரும் காலம் நினைச்சது போல ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷ வரட்டுமே. அடி அம்மாடி, ஆயிரந்த வாங்கி தரட்டுமே. அடி அம்மாடி, ஆயிரந்த வாங்கி தரட்டுமே. 1000 கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது, 5000 கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது.
நான் நிறையா வாங்கலாம் பார்க்குறேன். என்னத்தை நான் வாங்கினேன். சரி, என்னை எதுக்கு நீங்கெல்லாம் கூப்பிட்டீங்க? நாங்கள் கூப்பிடல. நீங்களாம் கூப்பிடலையா? அப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் அந்த வேலையை போய் பார்த்துட்டு இருந்திருப்பேன். அந்த வேலையை கிடையாது. இதுக்கெல்லாம் குறைச்சல. சொல்லு, என்ன சொல்ல எனக்கு தெரியும்ல. நான் உன்னை இழைத்ததன் காரணம் தெரியுமா? பெரிய கட்டப்ப நான் சொன்னதான் இங்கே தான் வந்து நிற்கிறேன் கடைசியில். முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்கார். அப்படியா? அஷ்டமா சித்துக்கள் கற்றவர். அஷ்டமா சித்துனா அகிமா லகிமா கரிமா மகிமா. அந்த விளக்கம்லாம் தேவையில்ல. அடுத்தடி என்ன பண்ணுவார் அவரு? சிறுச பெருசாக்குவார். அப்ப அவரை பார்க்க வேண்டியதானே? பெருச சிறுசாக்குவார். அது வேணாம், நீங்க முதல்ல அவரை போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் எதுக்குடி நான் அவரை பார்க்கணும்? உருண்டையா இருக்கிறத சப்பட்டையாக்குவார். சப்பட்டையா இருக்கிறத உருண்டை ஆக்கிடுவார். அவர் என்ன கொலக்கடையா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு? கொலக்கட்டையை அப்படி பிடிப்பாரா? கூப்பிடுவா ஐயா சாமி. ஐயமே சாமி சீனை கிழிச்சுடாம. அந்த சீனை கிழிக்காம சாமி விட மாட்டாரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பொம்பளைங்க காசு கட்டி வலிக்கு விழலாமா? பொம்பளைங்க வலிக்கு விழலாமா? அவரை பார்த்தா என்ன மாமா மாதிரியா தெரியுது? என்னையா இப்படி வர வர இப்படி பேசி? மாவூர் மனிதர் ஒரு வார்த்தையை சொல்லி அதை நான் சமாளிக்க பழகிக்கிட்டேயா. அந்த சமாளிக்கிற திறமை இருக்கு. அகல வணக்கம். பல்லாண்டு பல்லாயிரத்தில் வாழ்வாய் பெண்மகளே. இந்த பெண்மகள் நீங்க சொன்ன பெண்ணும் என்ன ஒரு அழகு, அழகு. இப்படிப்பட்ட ஒரு அழகு நடன சிங்காரி, இப்படிப்பட்ட நடன சிங்காரி உனக்கு அது என்னையா கூலிங் கிளாஸ் கொண்டு இடுப்புல வைக்கிற? அவர் கூலிங் கிளாஸ் இல்லாம வெளிய வர மாட்டாரு. எனக்கு எட்டத்து பாரு தெரிய மாட்டேங்குது. கேட்டானே ஆனா உன்னை கேள்விப்படுத்த ஒரே ஆளு தான். அது உனக்கென பிறக்கப்பட்டவள். பேசிட்டு போறா. உனக்கென பிறக்கப்பட்ட ஒரு பெண்ணு. அதேதான். உனக்கு அவரை பிடிச்சிருக்காம பிடிக்கலையாமா? எனக்கு பிடிக்கலங்க. புடியம்மா. அப்ப நீ வற்புறுத்தி ஏன் முன்னாடியே பெண்ணு? ஆமா, அவர் பலாரம் பண்ணாரு. நீங்க வேற சும்மா இருங்கம்மா. என்ன இருக்கிற மாதிரி தவிக்கிறது. உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். தழுக்கிள குழுக்கிள இவளுக்கு என சொல்ல எவதான். பூரையெல்லாம் இவதான கூவி அழைச்சா. ஆசமாமே இவன் தான் பாட்டு படிச்சா. எம்மடிய உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறப்பவ இவதான். ஆடுதே நான் வைக்கும் பொட்டுக்காக நடுநெத்தி எங்குது. அத்தாடி உன்னத்தானே உயிர் நாடி தேடுது. காவேரி எங்கே போகும் கடல் வந்து சேருது. அந்தி பொழுதில் தென்னகிளையில் வென்றல் கூத்தாடே. மையை எழுதி மஞ்சகுருவி கையை கோர்த்தாடே. அடங்காத ஆசை கொண்டு நானும் போராட. உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். தழுகிழ குழுக்கிழ இவளுக்கு என சொல்ல எவதான். ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்சா. ஆசமாமே இருந்தான்னு பாட்டு படிச்சா. உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். தழுகிழ குழுக்கிழ இவளுக்கு என சொல்ல எவதான். அழைத்து வாருங்கள் தங்கை பார்க்கலாம். மடியே ஒடியாடா செல்லாம். கண்ணுக்குள் 100 நிலமா இது ஒரு கனவா?